வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல கெனியை வந்து கெமியை வந்து அழ வச்சுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு பஞ்சாயத்து. சாண்ட்ரா தான் கிச்சன் டீமுடைய ஹெட்டு. சாண்ட்ரா இந்த சீக்ரெட் டாஸ்க்ல வந்து கிச்சன் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டாவே இருந்தாலும் வந்தது பிரியங்கா. ஹோம் கிரவுண்டு. எவ்வளோ பெரிய ஆள் விஜய் டிவியில், எவ்வளோ பெரிய ஆளான சேனல்ல நீயாவே வந்தாலும் கெஸ்டாவே வந்தாலும் டாஸ்க்கு இங்கே நான் தான் ஹெட்டு, அதனால கிச்சன் க்ளோஸ்டு அப்படின்லாம் வந்து சொன்னவங்க சாண்ட்ரா. அது சீக்ரெட் டாஸ்க்கு, அங்கே என்ன வேணா பண்ணலாம். பட் இங்கே உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி சொல்ற மாதிரி இருக்கு. அங்கே நடக்கிற பஞ்சாயத்தை வச்சு பார்க்கும்போது 2 வருஷனா இருக்கு. அரோரா பத்தி அதுக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. இப்போ அரோரா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியுது என்னன்னு. இங்கே வந்து காரம் அதிகமாயிடுச்சு, உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துங்கன்னு சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சொல்றாங்க. இப்படி சொன்னா தப்பு இல்லை. ஆனால் கெமி வருஷன் என்னன்னா, காரம் அதிகமாக இருக்கு, உனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. வேணான்லாம் ஏன் சொல்லணும்? எல்லாரும் சாப்பிட்டா எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. காரமா இருக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா அது பிரச்சனையே கிடையாது. இங்கே அரோரா சொல்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அங்கே கெமி தான் வந்து சீன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா கெமி வந்து இப்போ நாமினேஷன் இருக்கிறாங்க, வேற எதுவும் பெருசா பண்றதுக்கு இல்லை. டாஸ்க்கு நல்லா விளையாடுறாங்க. டாஸ்க்கை தவிர்த்து பார்க்கும்போது கெமி எங்க இருக்கிறாங்கன்னே பார்க்க முடியல. அப்பப்போ க்ளோஸ்அப்ல வைக்கிறாங்க, இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் ஹெவியா ரியாக்ட் பண்றாங்க. அதுவும் ஓவர் ஹைப்பர் மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அவ்வளோதான். மற்ற சம்பவங்கள்ல கெமியை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இதுல திவ்யாவா இல்லை சாண்ட்ராவா சிக்கினது? இங்கே சாண்ட்ரா இந்த டாஸ்க்லேயே கூட பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க நேத்தேவை. ஏமா என்னமா பண்ற அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா எப்போ எங்கிருந்து யார் கேட்டாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், தண்ணி கேட்டாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு தான் ரூலில் இருக்குது. நோ பிரேக் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எஃப்ஜே சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்றாங்கன்னா எதுக்கு க்ளோஸு? அப்படியெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் கிச்சனை க்ளோஸ் பண்ணால் நாங்கள் பாத்ரூமை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். அங்கே சீக்ரெட் டாஸ்கில் ஒர்க் அவுட் ஆனது அதே ஃபார்மேட் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. அதே நேரத்தில் ஒரு முறை பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு, அடுத்த முறை அதே பண்ணோன்னு தான் தோணும். ஆனால் அப்படி தோணினாலும் அதை பண்ணக்கூடாது. அங்கே ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் சாண்ட்ரா அவங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்க முடியும். ஆனால் நிறைய வார்த்தைகளை விடுற மாதிரி இருக்குது. அது தனியாக அங்கே பேசுவோம் சாண்ட்ரா பற்றி. இங்கே பஞ்சாயத்து திவ்யாவா? திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூட வந்து இங்கே பஞ்சாயத்தில் சிக்கிறாங்க, திவ்யா சிக்கவே மாட்டுறாங்க. ரொம்ப கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. பிஜேஎஸ் வந்து கேப்டன்ஷிப் பற்றி கேட்டார், சபரி கேப்டன்ஷிப் பற்றி. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு இவங்களை நியாயப்படுத்துறதுக்காக ஆக்சுவலி என்ன கத்துறாங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, போய் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வந்தாங்க. இவங்க வந்து கத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க கத்தும் போது அங்கே ஆல்ரெடி கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, எங்களை சொன்னீங்க, இப்போ நீங்கள் மட்டும், அதான் விக்கல்ஸ் கூட சொன்னார்ல, நாங்கள் என்ன டெய்லி சாமியா கும்பிட்டுங்கிறோம் கத்தணும்னு. கத்த வைக்கிறாங்க, வேற வழி இல்லைங்க. யாருங்க வைக்கிறாங்க? நீங்க தானேங்க, உங்க கேங் தானேங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ வைல்டு கார்டை காரணம் காட்டி இவங்களை நியாயப்படுத்திக்கிட்டாங்க ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டன்ட். இப்போ வந்து நீங்க மட்டும் கத்துறீங்க பார்த்தீங்களா, நீங்களா இருந்தாலும் கத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக திரும்ப சபரியை சொல்றாங்க, அங்கே கத்தி தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாயிண்ட். இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா விஜய் கடுப்பாயிட்டார். ஏமா எப்போ எதை வந்து சொல்லிட்டு இருக்க, உன்னை நியாயப்படுத்துறதா இங்கே கேள்வி வந்து அவருடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, ஓகேவா அப்படிங்கிறதுனா கேள்வி இல்லை சார். அதான் சார் கத்தி தான் ஆகணும், பட் கத்தினாரு, ஆனால் கத்தி தான் சார் ஆகணும்னு சொல்லும்போது திரும்ப அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, வேணாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல உட்காரு அப்படின்னு நோஸ் கட் பண்ணிட்டாரு. ஸோ கரெக்டாக பேசக்கூடியவங்க தான், தெளிவாக பேசக்கூடிய ஆள் தான் திவ்யா. ஆனால் இந்த மாதிரி ஒளரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அரோரா கம்ருதனை வந்து உட்காரு அப்படின்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. திவ்யாவும் மாட்டிக்கிட்டாங்க, பயங்கரமாக ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். இப்போ சம்மந்தமில்லாம் ஒரு பஞ்சாயத்து வருது. கெமி வெளியே போயிட்டு அழுகுறாங்க. அது எப்படி அழுகுறாங்கன்னா, கேமரா ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்றாங்க. அப்புறம் ப்ரொஃபைலில் கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இந்த ப்ரொஃபைலில் கேமரா தெரியுது, ஓன்னு கதறி அழுகுறாங்க. தூரத்தில் வந்து அதான் கொஞ்சம் தள்ளி ஒரு சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வியனா உட்காந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னம்மா ஆச்சரியமாக பார்க்குற, இது ஏன் பர்ஃபார்மன்ஸில் நீ என்னம்மா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க என் கேமராவில் அப்படின்னு தான் அவங்க லுக்கு அப்படி தான் காட்டுது அந்த லுக்கு. ஸோ அவங்க பார்க்க அப்புறம் போயிட்டு உள்ளே போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, என்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவராக ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திவ்யா சொல்கிறாங்க. கிச்சன் ஏரியாவில் சாப்பாடு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீசன்லையுமே வரும்.
அது வேற வேற மாதிரி வரும். சிலர் ஒட்டஞ்செல்லாம் அழுதுருக்குறாங்க பயங்கரமா. கமல் சார் இருக்கும்போதே 2-3 பேர் அது மாதிரி அழுதுருக்குறாங்க. அது கேட்கறது கூச்சமா இருக்குன்னு. இந்த சீசனை பொறுத்தவரை ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு இருந்தார். அது யாரான்னா அந்த தர்பீஸ். தர்பீஸ் வெளியே போயிட்டா அப்படி. இதுவரை அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங். அதுலயும் கனியக்கா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாரு. ரம்யா ஓப்பனாவே வந்து இது மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்கிறது வேற கேங். கனியக்கா அங்கே தான் இருக்கிறாங்க. கனியக்கா இதை வந்து கெமி கிட்ட சொல்ல மாட்டாங்க. கெமிக்கும் கனிக்கிட்ட பஞ்சாயத்து இருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒரே கேங் இல்லை. ஸோ அங்கே பஞ்சாயத்து இல்லை. இப்போ பஞ்சாயத்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவால் வருது. சாப்பாட்டில் இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் ஆகுற மாதிரி ஏற்கனவே கூட வியன்னா எடுத்துட்டு வந்தாங்கல்ல போன வாரம் அந்த கேஸை. அவங்களும் இந்த மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்க. பேசி ஆல்ரெடி சார்ட் அவுட் பண்ண விஷயம். அந்த சாம்பார் மேட்ரு எஃப்ஜே எடுத்துகிட்டு வந்தா அப்படி. அது பார்வதி எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்வதி அங்கேயே மன்னிப்பு கேட்டாங்க. இனிமேல் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு இவர் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டார். அதை விஜேஎஸ் வந்து கண்டிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா காரக்குழம்பு வச்சுக்கிட்டு சக்கரை வச்சுக்கிட்டு காரக்குழம்பு கேட்டிருக்கிறாங்க இந்த வியன்னா வினோத்துக்கிட்ட. ஸோ அப்போ அவர் வந்து சக்கரை வச்சுருக்கீங்களே காரக்குழம்பு ஊற்றணுமா, குழம்பு ஊற்றணுமா, கிரேவி ஊற்றணுமான்னு கேட்டிருக்காரு. அவ்வளோதான், அது பஞ்சாயத்து ஆகி அதுக்கப்புறம் சபரி கேப்டன் வந்து அவர் வந்து அதை கூல் பண்ண ஓகே தேங்க்யூலாம் சொன்னது. ஏன்னா அதை ஒரு பஞ்சாயத்தாக திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இதுவரை சாப்பாடு பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம இதுதான் பார்த்தோம். இப்போ சாப்பாடே கொடுக்குமான்றாங்க அப்படின்ற இது வாட்டர் மெலான் இல்லாத குறைய வந்து இப்போ கெமி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா குறும்படத்தில் சிக்குவாங்க. குறும்படம் படமாக தான் போடணும்னு இல்லை. விஜேஎஸ் வந்து அடித்தாலும் அது குறும்படம் தானே. ஸோ அந்த மாதிரி இவங்க சிக்கிறாங்களா இல்லை கெமியா? கெமி வந்து நாமினேஷனில் இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கு வந்து ஓட்டெலாம் ஏறிச்சுங்க. ஏன் ஏறிச்சு? ஒரு டீம் ப்ரமோஷனுக்கு வந்தாங்கல்ல, அதில் கூட பேஸ்கெட் பால் கெமி கரெக்டாக போட்டிருப்பாங்க. இன்னும் 5 பேர் கூட போட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பேக்ராப் கிடையாது. கெமி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னா ஃபயர் ஆயிடுறாங்க. மற்ற டைமில் ஆல் இன்விசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்தில் கெமி நாமினேஷனில் இருக்கிறதுனால ஓவர் ட்ராமா பண்ணுறாங்களா? இப்போதைக்கு அழுகுறதை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் இருக்குது, இது ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. பட் எபிசோடில் பார்த்தா தான் தெரியும் சம்பவம் இவங்க பண்ணியிருக்கிறாங்களா இல்லை நிஜமாலே இவங்க தான் வந்து ஒரு ட்ராமா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.